எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 27/12/2023 மார்கழி 11 புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எடுத்த காரியங்களில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும். பயணங்கள் அனுகூலத்தை தரும். எல்லாவற்றிலும் சாதிக்கக்கூடிய அமைப்பு காணப்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை தரும். எப்படியாக இருந்தாலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். புது கௌரவங்கள் காணப்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட முதலீடுகளுக்கு அனுகூலம் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. அதே சமயம் குடும்பத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அரசியல் துறை, அரசாங்க அதிகாரிகளுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். சிலருக்கும் உங்களுக்கும் பெரிய அளவு பகை மூட்டல் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குழப்பங்கள் காணப்படுகிறது. பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய சமயத்தில் எலுமிச்சப்பழம் காய் கொடுப்பது நன்மை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் பலதால் பாராட்டப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக குறையும். இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான அனுகூலம் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிக்கல் படிப்படியாக குறையும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிமித்தமாக பல விதத்தில் பல மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்கள் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடுகளை மட்டும் கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். நம்ம ஒரு 2 நாட்களாக இருந்த சோர்வு படிப்படியாக நீங்கும். சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். படிப்படியாக இருந்த சிக்கல்கள் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும். பண வரவுகளுக்குண்டான அனுகூலம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். லாபத்தின் அளவு அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தை தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் பெரிய அளவு அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் கடுத்து பெறுதல் வேண்டாம். படிப்படியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது சாத்தியக்கூறுகள் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது ஏற்றத்தின் அளவை பன்மடங்காக உயரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறையும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற விஷயத்தில் அடக்கி வாசிப்பது நன்மை தரும். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அட்வைஸ் கொடுத்தாலும் தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் சில உறவினர்களாலோ நண்பர்களாலோ ஏற்படலாம். கவனம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். குடும்ப விஷயத்தில் கணவன் மனைவிக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தால் போதும். படிப்படியாக முன்னேற்றம் காணப்படும். அனுமன் சாலிசா நிறைய விஷயத்துக்கு ஏற்றத்தை தரும். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்று மாற்றத்துக்கு உண்டான அமைப்புகள் படிப்படியாக முன்னேறும். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இருந்த சிக்கல்கள் தீர்வது ஏற்றத்தை தரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக குறையும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும். இடமாற்றத்திற்கு உண்டான அமைப்பு அனுகூலத்தை தரும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். திடீர் அமைப்புகள் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும். உத்தியோகத்தில் படிப்படியாக இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் தெளிவும் சந்தோஷத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கு நீங்கள் இறங்கி வேலை செய்வது நன்மை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனம். திடீர் அறிமுகமாகிறவுடைய விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத சில குழப்பங்களுக்கு ஆட்படலாம். அந்த விஷயத்தில் அதிக எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உறவுகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 7.5 சனியில் இருக்கிறேன் என்று குழப்பங்கள் வேண்டாம். இடமாற்றத்திற்கு உண்டான அமைப்பு அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.